மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நமது குருநாதர் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குருவே துணை. இன்னைக்கு நாம நமது குருநாதர் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் நம்ம குருநாதருடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில இன்பம் துன்பம்ங்கிற உணர்வுகளை சிக்கி தவிக்கும் போது அதுல இருந்து மெல்ல விடுவிச்சு மனம் பிளஸ் இதம், மனிதன் அப்படிங்கிற இதமான தன்மையை உணர்த்தி நம்மள அந்த இறைநிலையோட இணைத்து பிறவி தொடர அறுப்பவர் தான் குரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு உயர்வு மதிப்போருக்கு அவர்களுடைய தரம் உயரும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது படிக்க போகும்போது நம்ம வீட்லயும் சரி பள்ளிக்கூடத்துலயும் சரி அந்த குழந்தைக்கு நாம முதல்ல சொல்லி கொடுக்குற ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதாவது சாட்சாத் அந்த குரு தான் பிரம்மமா இருக்காரு, அந்த குருவே விஷ்ணுவா இருக்காரு, அந்த குரு தான் பரம்பொருள், அந்த குரு தான் எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அம்மா இறைவணக்க பாடல் பாடினாங்க. அதுல அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, இது அத்வைதம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்ததால நாம குழந்தைகளுக்கு குருதான் எல்லாம், குருதான் இறைவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப குருதான் இறைவன், இறைவனே குருவா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த குருவை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் தன்னோட பாடல்ல சொல்றாரு. எப்படின்னா, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் குருவே நமக்குள்ள இருந்து எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற நினைவோட செயல்களை செய்யணும். அப்படி செய்யும் போது அவர் உருவத்தை எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் சொல்லி கொடுத்த மந்திரங்களை ஜெபிக்கணும். அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குரு கூறிய தத்துவங்களை சலிப்பில்லாம நாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் குரு உரு சிந்தித்தல் அப்படிங்கறத அவர் சொன்ன வழியில நம்ம வாழ்ந்து காட்டணும். இப்படித்தான் நம்ம குருவை வணங்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இப்ப குருங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா,
கு என்றால் இருட்டு, ரு என்றால் வெளிச்சம். அதாவது அறியாமைங்கிற இருளை போக்கி நம்ம அறிவை பிரகாசமாக்கி தர்றவர் தான் குரு. இப்ப குருவுக்கும் மத்தவங்களுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாதாரணமா பார்த்தா மத்தவங்க எல்லாருமே வந்து நம்மள எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, உலக விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா குருங்கிறவர் வந்து அப்படி இல்ல. நம்ம கிட்டக்க என்ன திறமை இருக்கு, நம்மளால என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நமக்குள்ள நம்மள கடந்து பார்க்க வைக்கிறவர் தான் வந்து குரு. அதனாலதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற வரிசையில தெய்வத்துக்கு முன்னால குருவை வச்சிருக்காங்க. அப்ப மாதா, பிதா இவங்க 2 பேரும் எப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 2 பேருமே நம்மள வந்து உலகியல் வாழ்க்கையில வந்து கட்டி போடுறவங்க. ஆனா குருவும் தெய்வமும் வந்து அப்படி இல்ல. அந்த கட்டுக்கள்ல இருந்து அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பந்தத்துல இருந்து பற்று, பாசம் அப்படிங்கிற அந்த பந்தத்துல இருந்தெல்லாம், அந்த கட்டுக்கள்ல இருந்தெல்லாம் நம்மள பிரிக்கிறவங்க தான் வந்து குரு. அதனாலதான் குரு வந்து நம்ம வாழ்க்கையில வரும்போது எப்பயுமே வந்து ஒரு அவரு நம்ம வாழ்க்கையில குரு வரார் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மலர்ச்சியையும் கொடுத்துருவாரு. இத வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, இயற்கையோட சுழற்சியில வந்து ஒரு பூ மொட்டா இருக்குது அப்படின்னா அது எப்படி மலருதோ அத போலவே ஒரு மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்கு எப்படி ஒரு வண்டு வந்து தன்னை அறியாமலே அதுக்கு துணையா இருக்குதோ அத போல இந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவோட இணையத்துக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு குரு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும். குரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்த்தோம்னா வேதவியாசர்ல இருந்து தொடங்கி இப்ப வேதாத்ரி மகரிஷி வரைக்கும் எத்தனையோ மகான்கள் வந்து, அதாவது ஆதிசங்கரர், ராமானுஜர், ராகவேந்திர புத்தர் இப்படி எத்தனையோ மகான்கள் வந்து இந்த புண்ணிய பூமியில வாழ்ந்திருக்காங்க. ஆனாலும் இந்த நூற்றாண்டுல இறைநிலை தந்த வரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அப்ப அவர் வாழ்ந்த இந்த நூற்றாண்டுல நாம வாழ்றது அப்படின்னு நினைக்கிறதே வந்து வாழ்றதே வந்து நம்ம முன்னோர் செய்த புண்ணியம்னு தான் சொல்லணும். அந்த வகையில நம்ம குரு வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அவர் வந்து 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சென்னைக்கு அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு நெசவாளர் குடும்பத்துல வந்து பிறந்தாங்க. அவரோட அப்பா பேர் என்னன்னா வரதப்ப முதலியார், தாயார் வந்து சின்னம்மாள். இவங்களுக்கு வந்து 8வது மகனா வந்து வேதாத்ரி மகரிஷி வந்து பிறந்தாங்க. மகரிஷியோட அப்பாவும் அம்மாவும் எப்படின்னா 8வது குழந்தை அவர் வந்து சாதாரணமா பிறக்கல. அவங்க வந்து தவம் இருந்துதான் இந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அவங்க அதுக்காக நிறைய விரதம் எல்லாம் இருந்தாங்க. பக்தியில வந்து 2 பேருமே வந்து ரொம்ப பக்தி வழியில ரொம்ப ஜாஸ்தியா அவங்க வந்து ஈடுபாடு இருந்தது. அதனால அவங்க வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொன்னதுனால அரச மரமும் வேப்ப மரமும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அந்த மாதிரி ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னதை கேட்டு என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அரச மரத்தை வேப்ப மரத்தை இணைச்சு தண்ணீர் விட்டு வளர்த்தாங்க. அந்த வரத்தினால கிடைச்சவர் தான் மகரிஷி அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாறுல இருக்கு. அப்ப அந்த குழந்தை வந்து ஒரு நாள் வீட்டுல அழுதுட்டு இருக்கும்போது முந்தி காலத்துல எல்லாம் வந்து திண்ணை இருக்கும் எல்லார் வீட்லயுமே. அப்ப அந்த திண்ணையில வர போறவங்க எல்லாருமே அந்த திண்ணையில இருந்து ஓய்வு எடுத்துட்டு தான் கிளம்புவாங்க. அது மாதிரி அந்த வழியா போன ஒரு துறவி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, குழந்தை அழற சத்தத்தை கேட்ட உடனே என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி குழந்தை பறந்திருக்குன்னொடனே சரி அவருக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிற பேரு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. மகரிஷியோட அப்பாவும் அம்மாவும் எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஊருக்கு வந்து பொது தொண்டர்களாம். அப்பா வந்து மூலிகை மருத்துவம், அப்புறம் கஷாயம், கலிகம், சூரணை இதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஆனா அதுக்காக வந்து யார்கிட்டயும் வந்து காசு வாங்கினதே வந்து இல்லையாம். அத போலவே வந்து அவங்க அம்மாவும் பார்த்தோம்னா கல்யாணம், குழந்தை பேரு, அப்புறம் வந்து பெண்கள் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே வந்து கை தேர்ந்தவங்களாம். ஆனா யார்கிட்டயுமே வந்து காசு வாங்கினது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஏழை தானே தவிர நேர்மையானவங்க, சத்தியம் தவறாதவங்க அப்படின்னு மகரிஷி வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருந்ததுனால மகரிஷிக்கு வந்து குழந்தையா இருக்கிறப்ப நிறைய பக்தி கதைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதை தான் வந்து அவரை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சது அப்படின்னு சொல்றாங்க. அவ என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு குளத்துல வந்து ஒரு யானையும் முதலையும் இருந்ததா. முதலை என்ன செஞ்சது அப்படின்னா யானையோட காலை வந்து பிடிச்சுக்கிட்டு
பிடிச்சிருச்சான். அப்ப வந்து இவரு மகாவிஷ்ணு வந்து முதலைக்கு வந்து முக்தியும் யானைக்கு மோட்சத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு அந்த கதையை சொல்லும் போதே அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, மகரிஷி வந்து அப்பவே ரொம்ப அறிவுபூர்வமா கதைகள்லாம் வந்து கேட்பாராம். அதாவது ஏன் யானை வந்து முதலை இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு, யானைக்கு வந்து அப்பா அம்மா இல்லையா, யானை பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியெல்லாம் வந்து கேள்வி எல்லாம் வந்து அறிவுபூர்வமா வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி அவர் வந்து இந்த இதுல இருக்கும்போது அவரை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அவரை கூட்டிட்டு போகும்போது வழியில ஒரு பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருக்குமா, அதை தாண்டிதான் எப்பயுமே போவாங்களாம். அப்ப அவர் வந்து என்ன பண்ணினாங்க, அந்த மாதிரி டெய்லி அந்த கோவிலுக்கு போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவரோட 3வது வகுப்பு வரைக்கும் தான் அவர் வந்து படிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பாவுக்கு வந்து நெசவு தொழில் வந்து செய்ய முடியல அப்படிங்கும் போது அவரோட இந்த படிப்பை வந்து அதோடய முடிச்சிடுறாங்க. அதனால அவர் வந்து அப்பாவுக்கு உதவியா நெசவு நெய்ய கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 12:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. அவர் வந்து இது நெசவு வந்து தறி நெஞ்சுகிட்டு இருக்காரு. அப்ப வந்து சாப்பாடு வரல அப்படிங்கும்போது அப்பாவும் அம்மாவும் ஏதோ பேசுறத மட்டும் அவருக்கு கேக்குது. அப்ப என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, தவம் இருந்து பெற்றிருக்கோம். அந்த பிள்ளைக்கு ஒரு வேளை உணவு கூட கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க அம்மா அழறத வந்து இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு கேக்குறாரு அம்மா கிட்டக்க, ஏமா எதுக்குமா வந்து சாப்பாடு கிடைக்கல நமக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். ஆனா அவருக்கு வறுமைங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால போய் பக்கத்துல யாருக்கிட்டயோ போய் சாப்பாடு வாங்கிட்டு கூழ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் குடிக்கிறார். ஆனா அந்த ஒரு நிகழ்வு வந்து என்னன்னா அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, வறுமை அந்த மாதிரி ஏன் இது வருது அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, சரி நம்ம இதுல கொஞ்சம் கடினமா உழைச்சா நம்ம வந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பாவோட சேர்ந்து நேரத்தை பார்க்காம வந்து தறி நெய்றாங்க. அப்ப அவரோட 10வது வயதுல பார்த்தோம்னா அப்பதான் அவருக்கு வந்து ஒரு குரு கிடைக்கிறாரு. அவரோட முதல் குரு யாருன்னு பார்த்தா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு. அந்த குரு வந்து மகரிஷிக்கு என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து ஏற்கனவே பக்தியில அவங்க அப்பா அம்மா இருக்கிறதுனால இவருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய நல்ல போதனைகள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கிற பக்தியில பஜனை செய்யறதுல இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அவருக்கும் மகரிஷிக்கும் ஆர்வம்ங்கிறதுக்கு அந்த சமயத்துலதான் வந்து அவருக்குள்ள ஒரு 4 கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, அவருக்கு வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிற உணர்ச்சிகள் வந்து ஏன் வந்துகிட்டே இருக்கு, நான் யாரு, உயிர்ங்கிறது என்ன, அது வந்து இறப்பிற்கு பின்னும் பிறப்பிற்கு முன்னும் வந்து அதனோட நிலை என்ன, நோய் ஏன் வருது, முதுமை ஏன் வருது, கடவுள்ங்கிறவரு எங்க இருக்காரு, அவரை பார்க்க முடியுமா, வறுமை ஏன் வந்துச்சு, அதை வந்து போக்க முடியுமா, அது இயற்கையா செயற்கையா, இப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாமே வந்து அவருக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிள்ளையார் பூஜை செஞ்சா இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலையே என்ன பண்றாரு, அந்த பிள்ளையார் எடுத்து குளிப்பாட்டுறாரு. அது ஒரு மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளையாருக்கு குளிரும், அதனால வெந்நீர் வச்சு குளிப்பாட்டலாம்னு மகரிஷி வந்து அவங்க அப்பா கிட்டக்க சொல்றாங்க. ஆனா பிள்ளையாருக்கு குளிராதுங்கிறது அவருக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு குறித்த பருவம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளை விளையாட்டுத்தனம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்படி எத்தனையோ சிந்தனைகள் அவருக்குள்ள வந்தாலும் வந்து கற்சிலைக்கு வந்து குளிராது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அவங்க வீட்டுல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருப்போரூர், அப்புறம் வந்து மகாபலிபுரம் இந்த ஊருக்கெல்லாம் வந்து போவாங்களாம். அப்படி போகும்போது அங்க வந்து மாமிச உணவு வந்து சாப்பிடுற பழக்கமும் இருந்திருக்கு. ஆனா வந்து மகரிஷிக்கு வந்து பிடிக்கல. அதே போல கடவுளுக்கு வந்து உணவு படைக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. ஆனா மகரிஷிக்கு வந்து கடவுளுக்கு வந்து அவர் வந்து மகரிஷி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளுக்கு தான் வந்து உடலும் இல்ல குடலும் இல்ல இல்லையா, அப்ப அவரை நினைச்சு அவருக்கு வந்து எதுக்கு வந்து படையல் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவரோட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அந்த இளம் வயதிலேயே அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதனால அவங்க வந்து ஒண்ணும் சொல்லாம இருக்காங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி வேணா நம்ம நினைச்சுக்கலாம், நமக்கு உணவு கொடுத்த கடவுளுக்கு நாம உணவு வந்து படைக்கிறதுனால ஒரு நன்றி சொல்லும் விதமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றத அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, மகரிஷி வந்து அவரோட இந்த இது இருக்கும் போதே அவருக்கு வந்து அந்த கடவுள்னா யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப தாயுமானவரோட பாடல் வந்து அங்கிங்கெனாதபடி அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து அவர் வந்து அந்த பாடல் தான் அவருக்கு வந்து ஒரு திருப்பத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறது வந்து அரூபம் அப்படிங்கிற வந்து தெளிவு வந்து வருது. அவருக்கு அந்த நேரத்துல தெரியுது. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் சுத்தவெளிதான் இறைவன் அப்படிங்கிறது, இறைநிலை அப்படிங்கிறத வந்து மகரிஷி வந்து அந்த பாடல் மூலமா அவருக்கு அப்புறமா வந்து
விளக்கமா புரியுது. அதே மாதிரி அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆங்கிலம், தமிழ், கணக்கு இதெல்லாமே வந்து இரவு பள்ளியில வந்து அவர் வந்து கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில இருக்கிற அக்கா வீட்ல வந்து தங்கி வேலை பார்க்குறாரு. அந்த சமயத்துல தான் அவருக்கு வந்து 2வது குரு வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட அ நட்பு வந்து கிடைக்குது. அப்ப அவர்கிட்ட வந்துட்டு இது என்ன பண்றாருன்னா, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி இதெல்லாத்தையும் வந்து கத்துக்கிறாங்க. அதுல வந்து நல்ல மருத்துவ அறிவு வந்து அவருக்கு கிடைக்குது. அதே மாதிரி தியானத்திலயும் நல்ல பற்றுதல் வந்து அவருக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா, போஸ்டல் ஆடிட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க. ஆனா சம்பளம் கம்மிதான். ஆனா அவருக்கு அந்த வயசுலயே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட அக்கா மகளையே வந்து அன்னை லோகாம்பாள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பொருளாதாரத்த வந்து மேம்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சென்னையில இருந்து கூடுவாஞ்சேரிக்கு வந்துடுறாங்க. அப்ப அதுல வந்து நெறைய முன்னேற்றமும் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் வந்து குழந்தை வந்து ரொம்ப வருஷமா இல்லன்னோனே, திருப்பி என்ன பண்றாங்க, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெண்ண வந்து மகரிஷிக்கு 2வது கல்யாணம் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப இந்த நிலையில தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து 3வதா ஒரு குரு வந்து கிடைக்கிறாங்க. பரஞ்சோதி மகான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்டக்க என்ன பண்றாங்க, தியானத்துல அவருக்கு ஈடுபாடு இருந்ததுனால சாந்தி யோகத்த, குண்டலினி யோகத்த முறையா வந்து அவர் வந்து கத்துக்கிறாங்க. அது கத்துக்கிட்ட பிறகு தான் சாந்தி யோகத்த கத்துக்கிறாங்க. அது கத்துக்கிட்ட பிறகுதான் வந்து மகரிஷிக்கு வந்து ஆன்மீகத்துல ஒரு அதிகப்படியான ஒரு ஆர்வம் வர்றதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, பரஞ்சோதி மகான் வந்து சமாதான ஆலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவி அதை என்ன பண்றாங்கன்னா, அந்த அமைப்புல வந்து மகரிஷி வந்து செக்ரட்டரியா வந்து கொஞ்ச காலம் வந்து அங்கேயே வேலை பார்த்திருக்காங்க. இப்படி வந்து அவரோட வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய சொல்லணும்னா வாழ்க்கை வரலாறு நிறைய இருக்குது. இப்ப இனிமேல் வந்து கொஞ்சம் நம்ம அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு மனித குலம் வந்து நிறைவா வாழறதுக்கு, இன்பமா வாழறதுக்கு, இந்த உலகம் அமைதி பெறதுக்கு என்னென்னலாம் அவர் வந்து இந்த மனித குலத்துக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அவரோட சிறப்புகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 1900 அந்த செக்ரட்டரியா கொஞ்ச காலம் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து 1958ல வந்து தொடங்குறாங்க. அப்ப வந்து மகரிஷிக்கு வந்து 42 வயசுல வள்ளலாரோட இதுவும் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளலாரோட வந்து தன்னை ஆட்கொண்டதா சொல்றதுனால 10 ஆண்டுகள் வந்து அவருக்கு வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் பண்ணி உபதேசங்கள்லாம் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, நெறைய கவிதைகள், கட்டுரைகள் அதுக்கப்புறம்லாம் பார்த்தா எல்லாமே வந்து தத்துவமயமாவே இருந்தது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறது அதாவது அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, தன்னிலை விளக்க மன்றம் அப்படின்னு கூடுவாஞ்சேரியில வந்து ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து மெய்விளக்க தவ மையமாவும், உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிற பேர்லயும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உலக சமுதாய சேவா சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் வந்து அமைதி பெறணும். அதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி அடையணும். அப்பதான் வந்து என்ன தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம்னு அமைதி பெற முடியுங்கிறது அவரோட நோக்கமா இருந்தது. அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட உடலையே வந்து ஒரு லெபார்டரியா என்ன பண்ணாரு ஆக்கி, அவர் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அனுபவங்களையும் அவரோட தேடல்களையும் வச்சு என்ன பண்ணாரு, அதெல்லாத்தையும் ஒரு இன்கிரீடியன்ஸா வச்சு தன்னையே ஒரு சோதனை கூடமா ஆக்கிட்டு அவர் வந்து என்ன உணர்ந்தாரோ அதை தான் நமக்கு ஒரு வாழ்க்கை கல்வியா, நமக்கு மனவளக்கலையா வந்து குடுத்திருக்காங்க. அப்ப இன்பமும் துன்பமும் அதுல வந்து அந்த மனவளக்கலையில மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை அப்படிங்கும்போது இன்பமும் துன்பமும் ஏன் வருது, அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுதான் குண்டலினி யோகத்தை கத்துக்கிட்டு தவம் வந்து பண்ணிருக்காரு. தவத்தினால அவருக்கு வந்து என்ன ஓரளவுக்கு வந்து மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்தது. அப்ப பொருளாதார முன்னேற்றமும் கொஞ்சம் வந்ததுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த தவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு தவம் பண்றதுக்கு அவர் வந்து தவம் வந்து தவம் பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணை மூடி தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தவம் பண்ண வந்தவங்க எல்லாருமே பார்த்தா 50 வயசுக்கு மேலதான் வந்து இருக்காங்க. இவர் கண்ணை மூடி தவத்தை ஆரம்பிச்சு இவர் வந்து தவத்துல ஆழ்ந்து போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது தவம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்ல. ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்திருக்காரு. அப்ப இவர் வந்து கேக்குறாரு, எங்க மத்தவங்க எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலி, அதாவது முதுகு வலி, கால் வலி எல்லாமே இருந்ததுனால முட்டி வலி எல்லாமே இருந்ததுனால எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு வந்து அப்ப நீ ஏன்பா உட்கார்ந்திருக்கேன்னு கேக்குறாரு. எனக்கு வந்து கால் வந்து மரத்து போச்சு, எழுந்திருக்க முடியல, அதனாலதான் நான் மட்டும் உட்கார்ந்திருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் மட்டும் உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்பதான் மகரிஷி வந்து யோசிச்சிருக்காங்க, நாம தவம் பண்ண சொல்லி அமைதியை நோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சா இதெல்லாம் வந்து ஒண்ணும் வேலைக்கே ஆகாது. அப்ப உடம்பு வந்து
நல்லா இருந்தாதான் தவமே பண்ண முடியும். அதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலை வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் உடலுக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சாதான் உடல் நலம் நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, தன்னோட உடலையே ஒரு சோதனை கூடமா ஆக்கி பயிற்சிகளை செய்து எந்த ஒரு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு 10 பயிற்சிகளை வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து அது எல்லாமே எளிமையா 8 முதல் 80 வயது வரை இருக்கிறவங்களும் எளிமையான உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி எளிமையா பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அதே போல அடுத்தது இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி உடற்பயிற்சி பண்றது மூலமா இந்த என்ன ஆகும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா விலங்கின பதிவுகள் வந்து போகும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்காரு. அதே போல ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் அதையும் வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கொடுக்காம என்ன பண்ணலாம், அந்த பதிவுகளை கொடுக்காம பாத்துக்கலாம் அப்படிங்கறதையும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப உடற்பயிற்சி பண்ணி உடல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க உயிரும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப அதுல அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. அதுல வந்து 78,000 நரம்புகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை வந்து உயிருக்குண்டான பயிற்சியா வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மனவளக்கலையோட உச்சகட்ட பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காயக்கல்ப பயிற்சியோட நோக்கம் அந்த காலத்துல வந்து அது வந்து லேகியமா இருந்து கொடுத்தாங்க. ஆனா நம்ம மகரிஷி வந்து நமக்கு அவரே பண்ணி பார்த்து 40 வருட ஆராய்ச்சியின் பயனா வந்து அவர் வந்து அதை செஞ்சு பார்த்து அந்த பயிற்சியினால என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இளமையோடு இருக்கலாம், முதுமையை தள்ளி போடலாம், நீண்ட நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு இந்த பயிற்சிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வடிவமைச்சு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பயிற்சினால வந்து அதனோட நோக்கம் வந்து இந்த 3 தான். ஆனா என்னன்னா, அந்த பயிற்சினால கிடைத்த பலன்கள் நம்ம பார்த்தோம்னா, அதை வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து மனவளக்கலையில வந்து ஒரு உச்சகட்ட பயிற்சி. அப்ப அடுத்தது நம்ம வந்து இவர் வந்து உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு இதுவும் கொடுத்தாச்சு. உயிருக்கு உயிர் பயிற்சி, காயகல்பமும் கொடுத்தாச்சு. அடுத்து என்னன்னா, தவம்னு அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்துல தவம் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கல. அதாவது பெண்கள்னா வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படி தவம் கொடுத்தவங்கள தவம் பண்றவங்க எப்படி பண்ணினாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மையத்திலையும் வந்து மனதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, தவம் பண்றதுக்கு அப்படி பண்ணி அவங்க இறை உணர்வு பெறதுக்கே வந்து 12 வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த நிலையவே அடைய முடிஞ்சது. அப்ப தவம் பண்ணும்போது இல்லற வாழ்க்கையிலயும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அதை மீறி தவம் பண்ணவங்களுக்கெல்லாம் என்னன்னா, தவக்கனல் அதிகமாகி தலபாரம் வந்து வந்தது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பித்து பிடிச்சவங்களும் வந்து இருந்திருக்காங்க. அப்ப பெண்கள் தவத்துக்கே வரக்கூடாது. இந்த நிலையெல்லாம் மாறி மகரிஷி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, அதை எல்லாத்தையும் சரி பண்ணி என்ன முறையா குண்டலினி யோகத்தை கத்துக்கிட்டு ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீதம் வரைக்கும் நமக்கு தவ பயிற்சிகளை எளிமைப்படுத்தி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாருமே தவம் பண்ணலாம், இறை உணர்வு பண்ணலாம், இன்பமா வாழலாம் அப்படிங்கறத வந்து மகரிஷி வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எளிமைப்படுத்தி நமக்கு வந்து சிறப்பா பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்னன்னா, மகரிஷி இந்த மாதிரி 3 இதுவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தவத்துல வந்து மனதோட வேகம் தான் வந்து மனித வாழ்க்கையில சிக்கலா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாரு, 10 வருடமா ஆராய்ச்சி பண்ணி தான் என்ன பண்ணாரு, அதை உணர்ந்து அகத்தவம், அகத்தாய்வு, அதுக்கப்புறம் குணநல பேரு, முழுமை பேரு அப்படிங்கிற ஒரு 4 பிரிவுகளா பிரிச்சு அதையும் வந்து மகரிஷி வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல அது எதுக்காக கொடுத்திருக்காங்க அந்த அகத்தாய்வு, அகத்தவம் அப்படின்லாம் பார்த்தோம்னா, மனிதனோட துன்பத்துக்கு காரணம் என்ன, ஏன் தவறு நடக்குது அப்படிங்கறதெல்லாம் எப்படி நம்ம உணருது அப்படின்னா, அதை தவத்தின் மூலமா தவம் பண்ணிதான் அதை அகத்தாய்வு பண்ணிதான் அதை உணர முடியும் அப்படிங்கறதுனாலதான் வந்து அவர் வந்து கொடுத்திருக்காரு. அப்ப அவர் வந்து அதை சாதாரணமா கொடுக்கல, அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு 2 நிகழ்ச்சிகளை வந்து அதுக்கு உதாரணமா சொல்றாங்க. அகத்தாய்வு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சினம், எண்ணம் இந்த 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சினம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையனை வந்து அவர் பள்ளிக்கூட ஆசிரியையா இருக்கும்போது ரொம்ப அடிச்சிடுறாங்க. அப்ப அடிச்சுட்டு அவரை வந்து வருத்தப்படுற அந்த பையன் அழறத பார்த்துட்டு, அப்ப வந்து இனிமேல் வந்து அடிக்கடி ஏன்னா அது வந்து ஒரு விழிப்பு நிலை இல்லாம வந்து சினம் வந்துருச்சு, இனி சினவயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுறாரு. அதே மாதிரி அடுத்து பார்த்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னோட மனைவி வந்து அந்த மார்கழி மாதத்துல குளிர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு குளிச்சுட்டு இருக்காரு. ஆனா லட்சுமி அம்மாள் என்ன பண்றாங்கன்னா, வந்தோடனே இப்படி குளிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பக்கெட் தண்ணியை எடுத்து தூக்கி அவர் தலையில விட்டுடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, பதிலுக்கு அவரும் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல பக்கெட்ல இந்த தண்ணியை எடுத்து அப்படியே அந்த குளிர்ல மார்கழி மாத குளிர்ல 4 மணிக்கு அவங்க தலையில விட்டுடுறாங்க. அப்ப அவங்க அந்த குளிர்ல வந்து நடுங்கிட்டு அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீரை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது, தன்னோட உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம வந்து சினவயப்பட்டுட்டோம் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்கள் தான் வந்து இந்த நிகழ்வை வந்து மறக்கவே முடியாது. இனிமேல் வந்து நான் சினவயப்படக்கூடாது அப்படிங்கிறத வச்சுதான்
தான் அவருக்கு வந்து அகத்தாய்வு வந்து அவர் பண்ணாங்க. அப்ப இந்த சினத்துக்கு காரணமா இருக்கிறது எண்ணம் அப்படிங்கிறத உணரும் போதே என்ன பண்ணாங்க, எண்ணத்தோட ஆற்றலை அவர் வந்து என்னங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காக என்ன பண்றாரு, கூடுவாஞ்சேரியில இருந்து அவர் வந்து சென்னையில இருந்து அவர் கூடுவாஞ்சேரிக்கு போறதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க. லேட் ஆயிடுச்சுங்கும் போது அவர் சொல்லும்போது, தம்பி சொல்லும்போது இவர் சொல்ல, இல்ல இன்னைக்கு ட்ரெயின் எப்படியும் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப வரும்போது பார்த்தா ட்ரெயின் அந்த இடத்துலயே இருக்குது. அவங்க திரும்பி கூடுவாஞ்சேரிக்கு வரணும். அப்ப என்னன்னு கேட்டா, இன்ஜின்ல ஏதோ வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, அதனால பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே, அப்ப அவர் நினைக்கிற பார்த்தா அங்க நிறைய பேர் வந்து சீக்கிரமா வந்து வேலைக்கு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய சூழ்நிலைகளை பாக்குறாங்க அங்க. குழந்தை பசியால தவிக்கிறவங்கள, அதாவது வேலையை முடிச்சுட்டு ரொம்ப உடல் நலம் பாதிச்சு இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்த உடனே தான் அவருக்கு தெரியுது தன்னோட எண்ணம் வந்து எண்ணத்தோட சக்தி இந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து என்ன பண்றாரு, அந்த எண்ணத்தோட வலிமையை புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து பொருளாதார நிலையில வந்து 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் நிலையிலையும் இருந்திருக்காரு. அதாவது ஹையர் லெவல்லையும் இருந்திருக்காரு, லோயராவும் இருந்திருக்காரு. அப்ப 2 எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் இருந்திருக்கிற அவருக்கு வந்து என்னன்னா, அவர் தன்னோட அந்த கீழ்நிலையில வரும்போது என்ன நினைக்கிறார், என்ன சொல்றாருன்னா, என்னோட கடன் ஃபுல்லா காலியாயிடணும், எல்லாத்தையும் நான் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் கடன் முழுக்க வந்து என்னன்னா 1 வருஷத்துல முடிக்கணும்னு நினைச்சது கடன் முடியுது. நிறைய அவர் வந்து பிரசவத்துக்கு இலவசமா கார் கொடுக்கறாரு, வேலை செய்யற அவர் கம்பெனில வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு எல்லாம் நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த நிலை வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, கடன் வந்து 1 வருஷத்துல முடிச்சிடணும்னு நினைக்கும் போது அவரோட சொத்து முழுக்க வந்து போயிடுது. அப்பதான் அவர் வந்து நினைக்கிறாரு, எண்ணத்தோட வலிமை வந்து இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையா 5 விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதான் வந்து வாழ்க்கை நல சங்கல்பமா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் அப்படிங்கறத சங்கல்பமா கொடுத்து அதை வந்து சொன்னா நம்ம இதை வந்து நிறைவு பண்ணிக்கலாம், வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த சங்கல்பத்தை வந்து நமக்கு வந்து உணர்ந்து கொடுத்திருக்காரு. இப்படி வந்து எண்ணத்தோட ஆற்றலை உணர்ந்து அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளை பண்ணும்போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த 6 தீய குணங்கள், அதாவது பேராசை, நிறைமனம், பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அப்புறம் வந்து இந்த 6 தீய குணங்களும் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நற்குணங்களா வந்து மாறும். என்னன்னா அது அப்படியே வந்து நிறைமனம், அப்புறம் வந்து ஈகையா மாத்துறது, இந்த மாதிரி சமநோக்கு, அப்புறம் கற்பு நெறி, இந்த மாதிரி 6 நற்குணங்களா வந்து மாறும். அப்ப இந்த தீய குணங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எனக்கு குரு காணிக்கையா கொடுத்துருங்க அப்படிங்கறத வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. இது எல்லாமே தன்னோட அனுபவத்தின் மூலமா வந்து தன்னோட வாழ்க்கையில நடந்ததை வச்சு எளிமையா வந்து எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா, அவருக்கு 2 மனைவிகள் அப்படிங்கிறதுனால அவர் தன்னோட வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, குடும்ப அமைதி, பெண்ணின் பெருமை எல்லாமே வந்து அவர் அந்த திருமணத்துக்கு அப்புறமா தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அப்ப எந்த குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போறாங்களோ, அமைதி எங்க இருக்கோ அந்த குடும்பம்ங்கிற கோவிலுக்கு நான் அர்ச்சகரா வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி குணத்துல மாற்றம், நற்குணம், அந்த தீய குணங்கள் எல்லாமே மாற்றம் பெறும்போதுதான் என்ன ஆகுது, முழுமை பேரை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாழ்க வளமுடன்ங்கிற மந்திர சொல்லெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. மகரிஷி வந்து 2000க்கும் மேற்பட்ட கவிகள் வந்து எழுதியிருக்காங்க. 70 புத்தகங்களுக்கு மேலேயும் எழுதியிருக்காங்க. மகரிஷியை பொறுத்த வரைக்கும் குரு சிஷ்யன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாரையுமே வந்து தன்னோட நிலைக்கு உயர்த்தி பிரம்ம ஞானி ஆக்கியிருக்காங்க, அருள்நிதியர் ஆக்கியிருக்காங்க, அருளை நிதியா கொடுத்து அருள்நிதியாக்கியிருக்காங்க, பேராசிரியர், மூத்த பேராசிரியர், இப்படி எல்லாரையுமே வந்து உயர்த்திருக்காங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து உடல், உயிர், மனம் இந்த 3மே வந்து அமைதி அடைஞ்சாலே குடும்பம், சுற்றம், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படின்னு இந்த நிலைகள் எல்லாம் தாண்டி உலகம் வந்து அமைதி பெறும். இப்படி உயர்வான சிந்தனைகளோட தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வச்ச நம்ம குருநாதர் வந்து 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் எளிமையா கொடுத்திருக்கிறதுனால அவர் வந்து பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருந்திருக்காங்க. 26 தடவை வந்து வெளிநாடுக்கு வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அங்க கூட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிக்க, நீங்க இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கீங்களே, விச் யூனிவர்சிட்டி யூ ஹவ் ஸ்டடிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐ எம் ஸ்டடிட் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி மகரிஷி வந்து இவ்வளவு எளிமையா எல்லாத்தையும் கொடுத்ததுனால அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அவரோட தபால் தலையை வந்து வெளியிட்டு கௌரவப்படுத்திருக்காங்க. இப்ப வந்து என்ன மகரிஷி வந்து இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மகரிஷியோட நம்ம குருநாதரோட பெருமைகளை, அவரோட மேன்மைகளை, சிறப்புகளை எல்லாம் வந்து சொல்லிட்டே போகலாம். ஆனா என்னன்னா,
நமக்கு இருக்கிற நேரத்துல நம்ம என்ன சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு நம்ம இப்ப என்ன அவருக்கு நம்ம செய்யணும், திருப்பி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி சொல்லி கொடுத்திருக்க இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையா செஞ்சு மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து வாழ்க்கையில நம்மளும் மேன்மை அடைஞ்சு உலகம் அமைதி பெற நம்மளால முடிஞ்ச தொண்டினை நம்ம செய்து குருவின் கனவை நனவாக்குவோம் சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான ஒரு